Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறோம். The song we have sung is very challenging. இப்பொழுது நாம் பாடின பாடல் ஒரு சவால் நிறைந்த பாடலாக காணப்படுகிறது. It's not that thing a human being is asking what you have done for me, but the Lord Jesus Christ himself is asking, I've done a great sacrifice for you, what you have done for me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நான் உங்களுக்காக மகா பெரிய தியாகத்தை செய்தேன், நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. The table which we are going to take part is the body and blood of Lord Jesus Christ, which has been sacrificed for us on the cross of Calvary. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் சிலுவையிலே சிந்தப்பட்டு அதற்கு சாட்சியாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. As we take part in the holy precious table, we have to examine ourselves and take part worthily. பரிசுத்தமும் விலையேறப்பட்டதுமாக காணப்படுகிற இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பானம் பண்ணுகின்ற நாமும் கூட இதற்கு தகுதியானவர்களாக என்று சொல்லி நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். Most of us have the experience that the God, our God, is a living God. எல்லோரும் இங்கே அமைந்திருக்கிற நாமும் கூட ஒவ்வொருவரும் நம்மளுடைய தேவனானவர் ஜீவிக்கின்ற தேவன் என்று அறிந்திருக்கின்றோம். Last week, last night, day, yesterday also, I have experienced that Lord, how Lord is safeguarding me from not sliding into tails and temptations. நேற்று இரவு வரை நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி காப்பாற்றினார், சோதனையில் அகப்படாதபடி நம்மை எப்படி அவர் பாதுகாத்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோமா? How much keen interest he is taking on each one of us. நாம் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் எப்பேற்பட்ட கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். So our God is such a God who is very jealous for purity. நம் தேவனாகிய ஆண்டவரும் கூட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சியாய் காணப்படுகிறார். God says, be holy as I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுகிறார். Yes, we will see a few scriptures and take part in the Lord's table worthily, such that the name of the Lord will be exalted among the congregation. சபையார் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தும் பண்ணும்படியாக நாம் இதை தியானித்து பிரயோஜனமாக நாம் பங்கு கொள்வோம். Gospel according to Luke chapter 18 from verses 10 to 14. We read alternately. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் verses from 10 to 14. 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். வாரத்தின் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். This parable has been told by Lord Jesus Christ himself. இந்த ஓமையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டது. So it is a lot of significance and lot of hidden truth in it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இது சொல்லப்பட்டதனால் இதில் அநேக ரகசியங்கள் காணப்படுகிறது. It is very difficult to understand the Spirit of God so easily. ஆண்டவராகிய ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் குறித்து அறிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமான காரியம். Here you see 2 men went to the temple of God to pray. One is Pharisee and one is a publican. 2 பேர் இங்கே தேவனை ஆராதிக்கும்படி ஆலயத்திற்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன் என்று வாசிக்கிறோம். There is always a division God takes in between the people. மக்களுக்கு மத்தியிலே 2 விதமான மக்களை தேர்ந்தெடுக்கின்றார். Here we see people, when you ask to participate in the table, some people will take, some people will not take in the Lord's table. உதாரணமாக தேவனுடைய பந்தியிலே ஆசரிக்கும் பண்ணும்படி நாம் அழைக்கப்படுவோம் என்று சொன்னால் ஒரு சாரார் பங்கேற்பார்கள், ஒரு சாரார் பங்கேற்க மாட்டார்கள். Take people who are taking part in the Lord's table, they examine their lives
and take part. Some without examining, they take part in the Lord's Supper. பங்கெடுக்கிறவர்கள் கூட ஒரு சிலர் நிதானித்து பங்கெடுப்பார்கள், ஒரு சிலர் நிதானிக்காமலேயே பங்கெடுப்பார்கள். So some people who have examined their lives, it will be a casual examination or it's a serious examination. தங்களை சோதித்து அறிந்து பங்கெடுக்கிறவர்கள் கூட சடங்காசாரமாக சில பேர் பங்கெடுப்பார்கள், சில பேர் மெய்யாகவே சோதித்து தங்களை அறிந்து பங்கெடுப்பார்கள். So the division goes on itself a long way. ஆகவே பிரிவினை எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கின்றது. Because here we see a Pharisee and publican, he is there in front of us, but examine our lives, which sect we belong and take part in Lord's table worthily. நமக்கு முன்பாக பரிசேயனும் மாயக்காரனும் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். எந்த எந்த நபரை நாம் சார்ந்திருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் முடிவு செய்ய வேண்டும். He see the Pharisee has stood. 11th verse, the Pharisee stood and prayed. இங்கே 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பரிசேயன் நின்று தேவனை துதித்தான் என்று வாசிக்கிறோம். This Pharisee is standing and praying the Lord. இந்த பரிசேயன் அங்கே நின்று தேவனை ஆராதிக்கின்றான். It shows a paradox, but we kneel down and pray to the Lord. This Pharisee is standing up and praying to the Lord. நாம் எப்பொழுதுமே முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இந்த பரிசேயனை குறித்து பார்க்கும்போது நின்று கொண்டு ஜெபிக்கின்றான் என்று வாசிக்கிறோம். Why this man is standing? ஏன் இந்த மனுஷன் நிற்கின்றான்? If this man is standing, means says he is upright. இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறான் என்று சொன்னால் தன்னை தானே உயர்த்துகிறான் என்று அர்த்தம். He is nobody can accuse me. I am standing. I am upright. யாரும் என்னை குறித்து ஒரு விதமான காரியமும் சொல்ல முடியாது, நான் நீதியும் நேர்மையுமாக காணப்படுகிறேன் என்பதை காட்டுவதற்காக அவன் நின்று கொண்டு ஜெபித்தான். Because I am such a sinless man, there is no need for kneel down or sit down. I am standing on my own legs. ஆகவே நான் பாவமான மனுஷன் கிடையாது, நான் பாவம் செய்யவில்லை, அதனால் நான் நின்று கொண்டு ஜெபிக்கின்றேன். நான் முழங்கால் படிய வேண்டிய அவசியம் இல்லை அல்லது உட்கார வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். Here we see 4 things for his standing. அங்கே 4 விதமான காரியம் அங்கே காணப்படுகின்றது. அவன் நின்று கொண்டு I am not just as in exhausters or unjust people or adulterers or like this even this publican. இங்கே சொல்லும்போது நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். He is telling 4 examples. The foundation of his standing is perfect. அங்கே 4 விதமான காரியத்தை குறித்து தான் உத்தமமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். Because he is having standing on 4 pillars, so he is having a legal justification for him to justify for himself. 4 விதமான தூண்களின் மேல் நான் நிற்பதினால் சட்டபூர்வமாக நான் நீதிமான் என்று சொல்கின்றான். He is telling so many examples for himself and standing in front of the Lord and praying. தேவனுக்கு முன்பாக பல்வேறு உதாரணங்களை கொடுத்தவனாக தேவனுக்கு முன்பாக நின்று அவன் ஜெபிக்கின்றான். He is telling this, I am not like these 4 kinds of people in this world, so nobody can accuse in these people that I have done something wrong. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற 4 விதமான மக்களைப் போல நான் காணப்படவில்லை, ஆகவே நான் நீதிமான் என்று சொல்லி அந்த தைரியத்திலே அவன் தேவாலயத்தில் நின்று ஜெபிக்கின்றான். He is telling even God can't accuse me because I am fasting twice a week and giving tithe of all my possessions. தேவனும் கூட என்னை குற்றம் சாட்ட முடியாது, ஏனென்றால் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செய்து வருகிறேன் என்று தேவனுக்கு முன்பாக அவன் சாட்சியிடுகிறான். These Pharisees are the people who are strict religious people. They follow what has been recorded in truth, in word and truth. பரிசேயர் என்பவர்கள் வார்த்தையானது என்ன சொல்லப்பட்டதோ அதன்படி நடக்கிறவர்கள். ஆகவே இந்த பரிசேயன் கூட அப்படிப்பட்டவனாக காணப்பட்டான். They try to do everything what has been written in the word of God and follow it very strictly. தேவனுடைய வார்த்தையிலே என்னென்னலாம் எழுதப்பட்டதோ அதை எல்லாவற்றையும் கிரமமாக கடைபிடிக்கிறவனாக இந்த பரிசேயன் கூட காணப்பட்டான். His prayer is, which when we deeply examine the word of God, he is praying himself. அங்கே பரிசேயனை குறித்து அவனுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது தனக்கேற்ற ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கின்றான். That means he is praying to himself, not a loud prayer. அங்கே அவன் ஜெபிக்கும் பொழுது தனக்காக ஜெபித்துக் கொள்கிறான். அவனுடைய ஜெபத்திலே அன்பு காணப்படவில்லை. In St. Paul's Cathedral in London, St. Paul Cathedral in London, சென்ட் பால் கத்தீட்ரல் லண்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய சென்ட் பால் கத்தீட்ரலே there is a whispering gallery, architectural structure is there. அந்த தேவாலயத்திலே மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. Whispering gallery, whispering. So மெதுவாக பேசக்கூடிய அளவுக்கு அந்த அங்க கூட்டம் காணப்படும். It is an architectural structure. Suppose I and Sham are sitting just speaking very low voice,
The other side, it is heard very loudly. அங்கே நானும் சாமும் அமர்ந்திருந்து மெதுவாக பேசினாலும் கூட பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிகமான சத்தத்தோடு கூட கேட்கக்கூடிய தேவாலயமாக காணப்பட்டது. So its architectural art had been designed there. அந்த விதமாக அந்த தேவாலயம் கூட கட்டப்பட்டிருந்தது. So here also, if you are trying to speak to himself, it is spoken in a loud way in front of the Lord. அவன் தனக்குத்தானே அவன் பேசிக்கொண்டாலும் கூட அவன் செய்த ஜெபமானது அநேகருக்கு கேட்டது மாதிரி இருந்தது. So here we see that this man is telling, even the people of the world can't accuse me, or even God can't accuse me. That's why I'm standing and praying. இந்த மக்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற மக்கள் எவரும் என்னை குற்றம் சொல்ல முடியாது, தேவனும் குற்றம் சொல்ல முடியாது. ஆகவே நான் நின்று கொண்டு தேவனை நான் ஜெபிப்பேன் என்று சொன்னான். And we see the life of a publican. இங்கே ஆயக்காரனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். Who is this publican? ஆயக்காரன் என்பவன் யார்? The other name of the publican is a tax collector. ஆயக்காரன் என்று சொல்லும்போது அங்கே வரி வசூலிப்பவன் என்று அர்த்தம். These people also belong to Israel sect of the people of Israel. இந்த ஆயக்காரன் என்பவன் கூட இஸ்ரேல் மக்களில் ஒருவராக காணப்பட்டார்கள். But these people has been despised by the society. ஆனால் ஆயக்காரன் இந்த வரி வசூலிப்பவர்கள் என்று சொல்பவர்கள் மக்களால் புறந்தள்ளப்பட்ட நிலையிலே காணப்பட்டார்கள். What do you think that makes them, these people, despised? ஏன் இந்த மக்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மக்களால் அவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள்? In the Roman Empire, ரோம பேரரசிலே, suppose they take the tax collection of Pondicherry is going to be auctioned. இந்த பாண்டிச்சேரியிலே வரி வசூலிப்பதை அவர்கள் ஏலத்தில் விடுவார்கள். So all the people will go for auction. எல்லோரும் இந்த ஏலத்தை எடுப்பதற்காக பாண்டிச்சேரியிலே வரி வசூலிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அங்கே ஏலத்தில் எடுப்பதற்காக எல்லாரும் கூடுவார்கள். I say 1 lakh, but the Sham will say 2 lakh, but the Karnak will say 3 lakhs. நான் 1 லட்சம் என்று சொல்வேன், சாம் 2 லட்சம் என்று சொல்வார், கருணாகரன் 3 லட்சம் என்று சொல்வார். So he will bid the bidding and he will get that tax collected for Pondicherry. கருணாகரனுக்கு 3 லட்சம் அதிகபட்சமாக சொன்னதனால் இந்த பாண்டிச்சேரி முழுவதும் வரி வசூலிக்கின்ற உரிமையை பிரதர் கருணாகரன் பெற்றுக்கொள்வார். So he paid 3 lakhs for the Roman Empire, and it is for himself to decide how much tax he can collect from the people of Pondicherry and what are tax he can collect from the people of Pondicherry. ஆகவே 3 லட்சத்தை அந்த ரோம பேரரசுக்கு அவர் கட்டிவிட்டு எவ்வளவு வரி வசூலிக்க வேண்டும் என்பதை பிரதர் கருணாகரன் தான் முடிவு பண்ணுவார். So he wanted a profit, so he will try to exert the people, putting more and more tax from people, so that he will get benefit. ஆகவே தான் கொடுத்த ஏலத்தில் கொடுத்த பணத்தை விட அதிகமாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டிச்சேரி முழுவதும் அவர் அதிகமாக மக்களை கொடுமைப்படுத்தி வரி வசூலிப்பார். So that's why people does not like these people, the tax collectors, because they are always teasing them, getting money from them. ஆகவே இந்த ஆயக்காரர்களை ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் வெறுத்தார்கள் என்று சொன்னால், அதிகமான கடினப்படுத்தி அந்த மக்களிடத்திலிருந்து வரி வசூலித்ததினால் இந்த ஆயக்காரர்களை மக்கள் வெறுத்தார்கள். That's why this man is also wanted to worship the Lord. That's why he is coming to the temple of the Lord. ஆயக்காரன் கூட இங்க தேவனுடைய ஆலயத்தில் நுழைந்து ஆராதிக்கும்படியாக வந்தான். He is standing a far off place. அங்கே அவன் வந்து இருக்கும்போது அவன் தூரத்திலே நின்று, because he has understand his situation, he does not have the right to come in front of the Lord. ஆகவே தன்னுடைய காரியத்தை குறித்து நன்றாக அறிந்திருந்தனாக தேவனிடத்திலே நான் நெருங்க முடியாது என்று சொல்லி அவன் தூரத்திலே நின்று தேவனை தொழுதான். The God is a God, is a holy God, the God is a pure God, the God is a righteous God. I am unworthy to go in front of him, to stand near him. ஆகவே நான் தொழுகின்ற, தான் ஆராதிக்கின்ற தேவன் பரிசுத்தமான தேவன். ஆகவே அவரிடத்திலே நான் நின்று அவரை ஆராதிக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக தூரத்திலே நின்று அவன் ஜெபித்தான் என்று வாசிக்கின்றோம். People of this world despised him. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை வெறுத்தார்கள். And he thinking the God also despised me. ஆகவே தேவனும் கூட தன் பாவத்தின் நிமித்தமாக தேவனும் தன்னை வெறுப்பார் என்று சொல்லி ஆயக்காரன் அறிந்திருந்தான். Because he does not have any kind of fasting, he does not pay any tithe to the Lord. ஆகவே தான் ஒரு நாளும் உபவாசம் இருந்ததில்லை, தான் ஒரு நாளும் தசமபாகம் தேவனுக்கு என்று செலுத்தவில்லை. ஆகவே தேவனும் தன்னை வெறுப்பார் என்று சொல்லி அவன் தூரத்திலே நின்று he does not have even the courage to lift up his eyes to the heaven and see where the Lord is. அவன் தன் முகத்தை நிமிர்த்தி தேவனை பார்க்கிறது கூட அருகதை இல்லாதவனாக தன்னை தாழ்த்தினவனாக காணப்பட்டான். And he is smarting upon his breast. ஆகவே தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிறான். He is trying, he is the punishing himself for what he has done. ஆகவே தான் செய்த காரியத்தின் நிமித்தம், தான் செய்த பாவத்தின் நிமித்தம் தன்னைத்தானே
அவன் தண்டனைக்குள்ளாக்கி தேவனை Because ஆராதிக்கிறான். for this body only I suffered, I made the people suffer like anything. ஆகவே இந்த சரீரத்திற்காக மாத்திரமே நான் இந்த மக்களை வருத்தி அவர்களிடமிருந்து நான் வரி வசூலித்தேன். ஆகவே தன்னைத்தானே அவன் குற்றப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே அவன் தண்டனைக்குள்ளாக காட்டப்பட்ட மகனாக காணப்படுகிறான். Lord God, be merciful me a sinner. ஆகவே பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். He has acknowledged that he is a sinner and he knows that God is merciful. ஆகவே தான் ஒரு பாவி என்றும் தேவன் மிகவும் இரக்கத்திலே ஐஸ்வர்யவான் என்றும் அங்கே இந்த ஆயக்காரன் அறிக்கையிடுகிறான். Because if you see this life of a Pharisee, he does not acknowledge that he is a sinner and God is a merciful one. ஆகவே இந்த பரிசேயனை பார்க்கும் பொழுது தான் ஒரு பாவி என்றும் தேவன் அங்கே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றும் அவன் அறிக்கையிடாதவனாக காணப்படுகின்றான். He thinks what he is because of his character or his doings only, it is nothing part of the Lord. ஆகவே பரிசேயன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டினவனாக தான் இருந்த நிலையை குறித்து அவன் சந்தோஷிப்பித்தவனாக காணப்படுகிறான். Here we see the life of a publican, he is broken to the core. ஆகவே இந்த ஆயக்காரனை குறித்து பார்க்கும்போது உள்ளந்திரியங்கள் உடைந்தவனாக காணப்பட்டான். There is a paradox in brokenness. ஆகவே உள்ளம் உடைவது என்பதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது If you want to be used or God wants to you, you should be broken. உன்னை அல்லது நம்மை தேவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே நொறுங்கினவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Unless you are broken, God can't use you. நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே உடைந்தவர்களாக நெருங்குண்ட இருதயத்தோடு காணப்படாதவர்களாக இருந்தால் தேவன் ஒரு காலம் நம்மை பயன்படுத்தவே முடியாது. The paradox is if you are broken, you are useless for the world. நீ உன்னுடைய உள்ளத்தில் உடைந்திருந்தால் உலகமும் உன்னை வெறுக்கும். Because we see the broken things are useless in the world, they are just used for dust and they will be thrown out of the house. உலகத்திலே ஒரு பொருள் உடைந்து விட்டது என்று சொன்னால் அதை குப்பையிலே போடுவதற்கு தான் மக்கள் துணிவார்கள். Unless you are broken, you can't come into the house of ஆனால் God. தேவனுடைய காரியத்திலே நீ உடையவில்லை என்று சொன்னால், உன்னுடைய உள்ளம் உடையவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்திலே நுழையவே முடியாது. Here we see the 14th verse, God is trying to give the judgment for these two people. இந்த 14ஆம் வசனத்திலே இரண்டு நபர்களுக்கும் தேவன் அங்கே நீதி பரிபாலனம் செய்கின்றார். So what is this? God is justifying this publican. What does he have? அங்கே அந்த ஆயக்காரனை குறித்து தேவன் சொன்ன காரியம் என்ன? God told he has the Pharisee has exalted himself, the publican has humbled himself. ஆகவே இந்த பரிசேயன் தன்னை உயர்த்தினான், ஆயக்காரனோ தன்னை தாழ்த்தினான் என்று சொல்கின்றார். 1 Peter chapter 5 chapter 6th verse. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கடைசி காலத்திலே ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடைந்திருக்கிறது. Humble yourself therefore under the mighty hand of the Lord. தேவனுடைய பலத்த கரத்திலே அடங்கிருங்கள், தேவன் உங்களை குறித்த காலத்தை உயர்த்தும் பொருட்டு என்று வாசிக்கின்றோம். All of us has the character of humbling ourselves. ஆகவே நம் எல்லோருக்கும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகின்ற குணாதிசயம் இருக்கின்றது. But not under the mighty hand of God, but in front of the worldly people. உலக பிரகாரமான மக்களிடத்திலே நம்மை தாழ்த்துகிறோம், தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளாக நம்மை தாழ்த்துவதில்லை. We see that when we talk, we say, "What brother? I am very low man. I done this thing, that thing, that." We try to humble ourselves so lowly in front of the worldly people. உலக மக்களுக்கு முன்பாக நான் ஒரு மிகவும் தாழ்மையான மனுஷன், என் இடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை நாமே உலக மக்கள் மத்தியிலே தாழ்த்துகின்றோம். Other people give testimony, "Oh, how a humble brother he is, or how humble sister is. How they are talking, how they are lowering themselves in front of us." அப்படி செய்யும்போது அதை பார்க்கின்ற மக்கள் எப்படி ஒரு தாழ்மையான மனுஷனாக காணப்படுகிறார், இவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னை எவ்வளவாக தாழ்த்துகிறார் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை உன்னை மேன்மை பாராட்டக்கூடும். Here God is telling not to humble self in front of the worldly people. உலக பிரகாரமான மக்களுக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்தாதே, under the mighty hand of the Lord. தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழாக உன்னை நீ தாழ்த்து. Why he is telling under the mighty hand of the Lord? தேவனுடைய பலத்த கரம் என்று சொன்னால் என்ன? Because we are not seeing the Lord as we see the worldly people. நாம் உலக மக்களை கண்ணார காண்பது போல தேவனை கூட நாம் காண்பதில்லை. Our heart, God says, not the way you behave or how humble you are doing.
உன்னுடைய இருதயமானது நீ எப்படி இருக்கின்றாய் என்பதை பொறுத்ததானது அல்ல. Because God sees the heart with what things you are doing. உள்ளத்திலே அவர் பார்க்கிறார், நீ எப்படிப்பட்ட மனுஷனாக காணப்படுகிறாய் என்று உள்ளத்தை ஆராய்ந்து அறிகின்றார். Our heart speaks up proudly, but deeds will be humble in front of the people. ஆகவே நம்முடைய இருதயமானது மேன்மை பாராட்டுகிறது, மக்களுக்கு மத்தியிலே நாம் தாழ்மை உள்ளவர்களைப் போல நடிக்கின்றோம். Pride of humility. ஆகவே தாழ்மையிலே பெருமை கொள்வது. If you see so many people, they do all the things, they say, brother, I have not done anything. That means you are trying to cheat yourself. ஒருவேளை ஒரு சகோதரன் இடத்தில் வந்து தேவனுக்கென்று நான் ஒன்றும் செய்யவில்லை சகோதரனே என்று சொல்லி நடிக்கலாம். Pride of humility is very dangerous. ஆகவே தாழ்மையிலே பெருமையாக இருப்பது என்பது இந்த விசுவாச பிரமாணத்திலே எதிர்ப்படையான காணப்படுகின்றது. So here now, before we take part in the Lord's table, தேவனுடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு முன்பாக in Gospel according to Luke chapter 18 and verse 9, God is telling the gist of this parable. ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இது முழுமையான காரியத்தை அவர் சொல்கின்றார். He is telling people who are trusting themselves and that they are righteous people and despising other people. ஆகவே தாங்களே நீதிமான்களாக நினைத்துக் கொண்டு மக்களை அவர்கள் வெறுக்கிறார்கள் அல்லது தாழ்மைப்படுத்துகிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள். Our trust is in ourselves or our trust is in the Lord. ஆகவே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையானது நம்மை குறித்ததாக இருக்கிறதா அல்லது தேவனை குறித்து இருக்கின்றதா? As we come to Lord's table, we are trusting in yourself or we are trusting in the Lord. ஆண்டவருடைய பந்திக்கு முன்பாக வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் கூட நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா அல்லது நம்மை குறித்து நம்மை நாமே நம்பிக்கொண்டிருக்கின்றோமா? Are you justifying your righteousness because of you or you are justifying your righteousness because of the blood of Lord Jesus Christ? ஆகவே நீதிமான் என்று சொல்லி உன்னையே நீதித்தன்மைக்குள்ளாக உட்படுத்திக் கொண்டிருக்கிறாயா அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று சொல்லி நீ உரிமை பாராட்டுகின்றாயா? Today what we are as because of the mercy and grace of God, nothing else. நாம் ஒவ்வொருவரும் இங்கே இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் மாத்திரமே. We are unworthy to take part in the Lord's table because of our righteousness things or by good works. நாம் நன்மை செய்த காரியத்தினாலும் அல்ல, நம்மளது நீதிமான்களாக ஆக்கப்பட்டதுனால அல்ல இந்த பந்தியில பங்கு பெறுவது ஆண்டவருடைய மகத்தான இரக்கத்தினால் நாம் இங்கே இருக்கின்றோம். Unless we acknowledge that we are sinners and God is merciful, you can't take part in the Lord's table. நாம் பாவி என்றும் தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிக்கவில்லை என்று சொன்னால் நாம் பங்கு பெற முடியாது. Unless we trust in His grace, we can't take part in the Lord's table. அவருடைய கிருபையை நாம் ஆதாரமாக கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பந்தியிலே பங்கு பெற முடியாது. Book of Revelations, வெளிப்படுத்தின விசேஷம் chapter 4 and verse 10. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிங்கள். 24 முகங்களும் சிங்காசனத்தின் முன் வீற்றிருக்கும் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடுகளை தொழுகிறது தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன்பாக வைத்து They cast their crowns before the throne. ஆகவே தங்களுடைய கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. Suppose somebody gives us a crown, what will you do? நமக்கு யாராவது கிரீடம் கொடுப்பார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? We try to catch it that such as it not be fall down. ஆகவே விழுந்து விடாதபடி பத்திரமாக அந்த கிரீடத்தை பிடித்துக் கொள்வோம். Here we see that is not given for everyone, only for 24 elders. ஆகவே 24 மூப்பர்கள் மாத்திரம்தான் இந்த வகையான கிரீடங்கள் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கின்றோம். What did they do? They threw the crown in front of the throne of grace. ஆகவே தங்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்பட்ட உடனே அதை பொருட்டாக எண்ணாமல் அதை அவருடைய பாதப்படியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். Why they are doing like this? ஏன் அவர்கள் அப்படி செய்ய வேண்டும்? Even that Lord, we are unworthy. நாங்கள் அப்ரோஜனமான ஜனங்கள் என்று சொல்லி இதன் மூலமாக அறிக்கையிடுகிறார்கள். We did not have any caliber of ourselves. ஆகவே எங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை கிடையாது என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். Today what we are as because your pure mercy and grace. நாங்கள் இந்த விதமாக காணப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உம்முடைய இரக்கத்தினால் மாத்திரமே என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டார்கள். As we take part in the last table, do not try to justify yourself. ஆகவே நாம் தேவனுடைய பந்தியிலே அனுசரிக்க காத்திருக்க நாமும் கூட நம்மை நாமே நீதிமான்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. I am a very gentleman and a good believer performing as per the word of the Lord. நான் மிகவும் நல்லவன், நான் பாவம் செய்யாதவன், ஆகவே எனக்கு இதிலே பங்கு பெற உரிமை உண்டு என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. I fast
I come for all fasting prayers, for all meetings. I take part in all the gospel activities. நான் எல்லா விதமான உபவாசத்திலே பங்கெடுக்கிறேன், நான் ஜெபத்திற்கு வருகிறேன், நான் சுவிசேஷ பிரசங்கத்திலே நான் இருக்கிறேன், ஆகவே அதன் உரிமையிலே நான் பங்கெடுப்பேன் என்று சொல்லி நாம் பங்கு பெறக்கூடாது. I don't see TV, I don't speak bad words. நான் டிவி பார்ப்பதில்லை, நான் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, ஆகவே நான் பந்தியிலே பங்கு பெறுவதற்கு எனக்கு உரிமை உண்டு என்று சொல்லக்கூடாது. Don't try to despise other people, it is not your duty. நான் பிறரை நான் அவமானப்படுத்தக்கூடாது அல்லது புறந்தள்ளக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. Because what you are because of the grace of the Lord. நாம் ஒவ்வொருவரும் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையினால். Otherwise we can't give a righteous life in this world. ஆகவே தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு நீதிமானாக நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. The eye should be crossed by the cross of Christ. இந்த கண்களானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை self. I should be crossed. Self. நான் என்ற வார்த்தையானது அங்கே அடிக்கப்பட வேண்டும். As Paul says, it's not I, the blood of Christ, the life of Christ I am living. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் அல்ல, என்னுள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்கின்றார். I'll just tell you one example and let us take part in the Lord's table. ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். One responsible brother and one believer went into the baptism tank. ஆகவே ஒரு பொறுப்புள்ள சகோதரனும் ஒரு விசுவாசியும் ஞானஸ்தானம் பெறும்படியாக ஒரு ஞானஸ்தான தொட்டிக்கு சென்றார்கள். And after baptism, after lifting up, one cigarette has come out in the waters. ஆகவே அங்கே ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு முழுக்க ஞானஸ்தானம் எழுந்திருக்கும் போது ஒரு சிகரெட் துண்டு அங்கே அந்த மிதந்து வந்தது. So the responsible asked, brother, please tell me, it is for, we are only 2 people here and all the people are seeing. If the cigarette comes means they will think it will be very bad of me. Tell me brother, from where he has come. இந்த பொறுப்புள்ள சகோதரன் கூட அந்த விசுவாசியான சகோதரனை பார்த்து கேட்டார், இங்கே ஒரு சிகரெட் துண்டு இங்கே வந்திருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் இது யாரு கிட்டேருந்து வந்து சொல்லுங்கள், ஏன்னா நம்ம 2 பேரும் தான் இந்த ஞானஸ்தான தொட்டில் இருக்கிறோம், ஆகவே இந்த துண்டு எப்படி வந்தது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். The brother told, the new believer told, it is not me, it is not you. உங்களாலும் அல்ல சகோதரனே, என்னாலும் அல்ல, it is the person who has died. இந்த பர்சன் ஒரு மனிதன் செத்தானே அந்த மனிதனிடத்திலிருந்து வந்தது சொன்னார். Unless you have that kind of experience, it is not I, that Christ is living me, we can't lead our life. ஆகவே அந்த மனிதன் சொன்னது போல அது செத்த மனிதனிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னது போல நாம் அந்த விதமான ஒரு மரித்த வாழ்க்கைக்கு நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் அப்ரோஜனமாக காணப்படுவோம். Spiritual life is not that a single day affair. ஒரு நாளிலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல. Brother, I was born again 10 years back and baptized then only I am leading a new life. ஆகவே நான் 10 வருடத்துக்கு முன்பாக ஞானஸ்நானம் பெற்றேன், 10 வருடத்துக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். As Apostle Paul says, I die daily. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அனுதினமும் மரிக்கிறேன் என்று சொல்கிறார். Unless you die daily, you can't lead the life of Christ daily. ஆகவே அனுதினமும் மரிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே தேவனோடு கூட அனுதினமும் நாம் வாழ முடியாது. Unless we have that kind of heart in us, what brother? Suppose some senior fellow says, brother, there is nothing for me to commit sin. I think I in my heart thinks that he is likely to be fall down. ஆகவே ஒரு முதிர்ச்சியான ஒரு சகோதரன் இடத்துல வந்து இதில் ஒன்றும் தவறில்லை என்று சொன்னால் நான் உடனடியாக அந்த தவறிலே நான் விழுந்து விடுவேன், பாவத்திலே விழுந்து விடுவேன். Because at any point of time there is susceptibility for us to fall into sin. ஆகவே சமய சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் பாவத்திலே விழுந்து போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. You may be a Bible scholar or maybe a Bible teacher. So many people have been born again by you. You have built so many churches, but still there is a error that you will fall again. ஒருவேளை நீயும் கூட இந்த வேதாகமத்திலே ஒரு வேத விற்பனராக இல்லை வேதாகமத்தை தெரிந்தவனாக அல்லது அநேக சபைகளை உருவாக்கினவனாக காணப்பட்டாலும் கூட நீயும் பாவத்தில் விழுவதற்கு காரணம் உண்டு. This fan is rotating for 24 hours a day in all the days of the year. இந்த மின்விசிறியானது
24 மணி நேரமும் ஒரு வருடம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. Suppose for 10 minutes there is no current, can you tell the fan please rotate? You have been rotating for long time, you have not learned. ஆகவே நீ இப்போ கரண்ட் இல்லை என்று சொன்னால் நீ எப்பொழுதுமே சுற்றி கொண்டே இருக்கிறாயே, இந்த கரண்ட் இல்லாத சமயத்திலே கூட நீ இந்த சுற்றி கொண்டு இரு என்று நாம் சொல்ல முடியுமா? Unless we are connected to the heavenly channel, the word of God, the grace and mercy of God, we can't lead a Christian life. நாம் Good பரலோகத்தோடு Christian life. தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, ஒரு நல்ல கிறிஸ்தவ முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ முடியாது. Praise God. Praise the Lord.